லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன் இந்த வீட்ல அவர் மட்டும் தான் எலெக்ஷன்ல நிப்பாரா? அவர் நின்னாதான் எல்லாரும் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் நிக்க கூடாதா? நான் நின்னா எனக்கு யாரும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அவர் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிக்க இப்ப நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நாமெல்லாம் ஒரே குடும்பம் ஒன்னா இருப்போம்னு மட்டும் சொல்ல தெரியுதுல, அவரை விட்டு தர சொல்லுங்க. எனக்காக அவரை வந்து ஓட்டு கேட்க சொல்லுங்க. இத அவரை முதல்ல முடிவு பண்ண சொல்லுங்க. அப்புறமா நான் இதை ஒத்துக்கிறேன். இது என் குடும்பம், அவர் என் அப்பான்னு. என்னங்க, என்ன வருத்தமா இருக்கீங்களா? நான் கூட ராஜா மாறிட்டான்னு சந்தோஷமா இருந்தேங்க. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த அடிப்படையான குணம் மாறவே இல்லைன்னு காட்டிட்டான். பணத்துக்காக திரும்பவும் விலை போயிட்டான். குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் தன்னோட சுயநலத்துக்காக குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டான். அவன் குடும்பத்தை விட்டு தரல சீதா. என்னங்க சொல்றீங்க? அவன் கேட்ட கேள்வி நியாயமானது தானே? என்ன நியாயம்? தனிகாச்சலத்தை எதிர்த்து நிக்கிறதா இருந்தா நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கலாங்கிறது சரி. ஆனா உன்னை இப்ப நான் தானே எதிர்த்து நிக்க போறேன். குடும்பத்து மேல உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? ஏன் எனக்கு இல்லையா? ஏன் நீங்க விட்டு தரக்கூடாதானே? அவன் கேட்டது நியாயம் தானே? என்னங்க சொல்றீங்க? எப்பவுமே ஒரு விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்றதை விட நாமளாவே அதை பண்ணி காட்டுறது தானே சரியா இருக்கும். விட்டு தர்றதுன்னா என்னன்னு என் பிள்ளைக்கு நான் சொல்லி தர்றேன். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனே எலெக்ஷன்ல நிக்கட்டும், ஜெயிக்கட்டும். நீ கூட எத்தனையோ முறை அவனுக்காக என்கிட்ட கேட்டிருக்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரிக்கு சரி அவன் கூட நிக்காதீங்கன்னு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுதான் நான் விட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாதான் சொல்றீங்களா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கணும்னு அவன் பார்க்கறான். நான் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டான்னு ஒதுங்கிடலான்னு பார்க்கறேன். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லு. இத்தனை நாளா இந்த குடும்பத்தோட ஒரே எதிரி தணிகாச்சலம் மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது தணிகாச்சலம் இல்லைங்க, ராஜா. எதிரிய கூட மன்னிச்சு விட்டுடலாங்க, ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. ராஜா ஒரு துரோகி. அவன் கஞ்சத்தனமா இருப்பான். ஒரு நல்லது கெட்டதுக்கு யாருக்கும் செலவு பண்ண மாட்டான். மனசுல ஈவு இறக்கம் இல்லாம ஒரு முரட்டுத்தனமா இருப்பான். அதெல்லாம் இருந்தாலும் என் புள்ளங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவனை ஏத்துக்கிட்டேன். ஆனா அவன் ஒரு மகனா, எப்போ அவன் நம்ம பக்கம் நிக்கணுமோ அப்போ நிக்காம எதிரில போய் நின்னா பாருங்க. இப்ப நான் சொல்றேங்க, அந்த தணிகாச்சலமே உங்ககிட்ட நேர்ல வந்து விட்டு தர சொல்லி கேட்டிருந்தா நான் கூட சரின்னு சொல்லி விட்டுருப்பேன். ஆனா இவன மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க எந்த காலத்திலையும் விட்டு தரக்கூடாது. அவன் பண்ண எல்லா விஷயமும் எனக்கு திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள ஓடுதுங்க. உங்களோட ஆபரேஷனுக்கு பணம் தர தயாரா இல்ல அவன். நம்ம வீட்டை இடிக்க பார்த்தான், உங்ககிட்ட வட்டி காசுக்கு சண்டை போட்டான், என்னோட தாலிய பந்தயத்துல வச்சான். இப்படி அவன் பண்ண ஒண்ணு ஒண்ணா எனக்கு ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்குங்க. பல தவறுகள் செஞ்சாலும் அதையெல்லாம் சரி பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் செய்ய கடவுள் வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு கிடைச்சும் மறுபடியும் அவன் தப்பு பண்ணிருக்கான். இனி நீங்களே மன்னிச்சாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேங்க. இனி எனக்கு அவனுக்கு நடுவுல அம்மா புள்ளங்கிற உறவு இல்ல. இந்த எலெக்ஷன்ல அவனுக்கு எதிரா நீங்க நிக்கிறீங்க. ஜெயிச்சு காட்டுவோம். என்ன யோசிக்கிறீங்க? உங்களால முடியும்னா சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னா அதையும் சொல்லுங்க. உங்களுக்கு பதிலா நானே எலெக்ஷன்ல நிக்கிறேன்.
அவன் ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும் போதெல்லாம் நீங்க அவனை கண்டிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க அவனை அடிக்கும் போதெல்லாம் நான் தான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லுவேன். இப்ப நானே சொல்றேன், அவனை அடிக்கணும், நல்லா வலிக்கிற மாதிரி அடிக்கணும். ரெண்டு டீண்ணா சரிண்ணா. எவ்வளோண்ணா? 3 டீ 30 ரூபாண்ணா. ஏப்பா நாங்க இருக்கிறதே 2 பேர் தானே. டீயும் 2 டீ தான் சொன்னோம். எதுக்குப்பா 3 டீக்கு காசு கேட்குற? இதுக்கு முன்னாடி உங்க ஆள் ஒருத்தர் டீ வாங்கினாரு. நாங்களே இப்பதானே வர்றோம். இன்னொரு டீ யாரு கொடுத்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. நீங்க தருவீங்கன்னு சொல்லி டீ வாங்கிட்டு போனாரு. நாங்களே இப்பதான் டீ குடிக்கலான்னு முடிவு பண்ணி இங்க வர்றோம். நாங்க வருவோம்னு தெரிஞ்சு எங்க அக்கௌண்ட்ல டீ வாங்கிட்டு போன அந்த தெய்வம் யாருப்பா? அதோ அங்க இருக்காரு பாருங்க. மாமா, நம்ம மந்திரவாதி மாமா. முருகா வா. முருகா ஐயா, நலந்தானா? நீ எப்படி இங்க? பக்கத்துல ஒரு வேலையா இங்க வர வேண்டியது இருந்துச்சு. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, இது நீங்க வழக்கமா டீ குடிக்க வர கடை தானேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். நீங்க வர லேட் ஆனதுல பசி தாங்காம உங்க கணக்கில் டீ வாங்கி சாப்பிட்டேன். நீங்க மறக்காம காசு கொடுத்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நீ பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்ட. நாங்க தேடுறப்ப உன் ஆளே காணலையே. ஏன் சொல்லாம போயிட்ட? வந்த வேலை முடிஞ்சா போயிட்டே இருக்க வேண்டியதானே. நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே நாம பார்க்க முடியுமா என்ன? எனக்கா சில பேரை பிடிக்கும். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல நானே அவங்களை தேடி போய் பார்ப்பேன். மாமா, இதே போல பேசிதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணேங்கிறான். மாமா, இது ஒன்றும் சாமி கிடையாது, ஆசாமி தான். சாமி ஆசாமி எல்லாமே ஒண்ணுதான். ஒவ்வொரு ஆசாமிக்குள்ளேயும் சாமி இருக்கே. பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றான் பாத்தீங்களா. எதையுமே எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுற அந்த மனசு இருக்கே, அதுதான் கடவுள். மாமா, இது அன்பே சிவம் படத்துல வர டைலாக் மாமா. ஆமா, அன்பே சிவம். எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சீதாம்மா சௌக்கியமா? என் அப்பா முருகன் அருளால நல்லா இருக்கும். அதான் சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எப்படி? அது அவன் பார்த்துப்பான், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னேன். உங்க முகத்தை பார்த்தா ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்பா, உனக்கு தான் நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது இது எல்லாமே தெரியுமே. இப்போ எங்க மாமாக்கு என்ன பிரச்சனை சொல்ல? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி சிச்சி சிச்சி சமாளிக்காதண்ணா. எப்படி முடையின பாத்தியா?
எங்க சொல்லுதான் பாப்போமே. ஐயாவோட மூத்த புள்ள கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டிருக்கான். ஐயாவுக்கு புள்ளைய எதிர்த்து நிக்கிறதா இல்ல வழிவிட்டு நிக்கிறதான்னு ஒரே குழப்பம். யார்ப்பா நீ? உண்மையை சொல்லு, யார் நீ? நான் தான் சொன்னேனே, முருகன். இப்ப எதுக்குப்பா என்ன பார்க்க வந்த? என் மேல கொள்ள பாசமா இருக்கீங்க, எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். இதுக்கெல்லாமா ஐயா காரணம் கேட்பீங்க? எங்க வீட்டுல அப்பாவுக்கும் புள்ளிக்கும் இருக்கிற பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? எந்த வீட்டில் தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கு? அதான் போன முறை கோயில்ல ஐயாவோட பிள்ளைங்க அவரை எதிர்த்து நின்னதை பார்த்தேனே, அதை வச்சுதான் சொன்னேன். நான் இப்போ என்ன செய்ய? நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க என்ன செய்யணும்னு அவன் முடிவு பண்ணிருப்பான். அந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. ஒரு தகப்பனா நான் என்ன செய்யறது? விட்டு கொடுத்துருங்க. சரி. ஐயா, அப்படிலாம் மாமா சும்மா தூக்கி குத்துலாம் போயிட மாட்டாரு. அதுக்கா இம்மா கஷ்டப்பட்டு எலெக்ஷன்ல நிக்க வச்சுக்கிறான். நீ என்னம்மா சொல்லுங்கிற? அப்போ நான் விட்டு கொடுத்துருவா? மாமா நீ சும்மா இருப்பமா. ஒரு தகப்பனா நீங்க செய்ய வேண்டியது விட்டு தர்றது. ஆனா நீங்கங்கிறது நீங்க மட்டும் இல்லையே, உங்களை சுத்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. முடிவு எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீங்க விட்டு தரணும். சரிப்பா, நான் விட்டு கொடுத்துட்றேன். மாமா நான் நீங்க சாமியாரு மந்திரவாதி பேச்செல்லாம் கேட்டுக்கிறீங்க? ஆமா ஐயா, நீங்க விட்டு தர்றதுதான் சரி. யாருக்கு? உங்க பிள்ளைக்கு தானே. பொழைச்சு போகட்டும், விடுங்க. ஹலோ, சொல்லு சீதா. எப்பா ஞான பண்டிதா? சொல்லு மகனே. பாரு, நான் உன்னை முருகன் சொன்னதும் நீ என்ன மகனேன்னு சொல்லிட்ட. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் நான் தானே அப்ப. ஐயா மறுபடியும் முதல்ல இருந்தா சரி, உனக்கு என்னதான் வேணும்? என் மாமா எலெக்ஷன்ல நிக்கணும். யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு விட கூடாது. நீ நினைச்சது நடக்கும். போ. என்னப்பா நீ? அவர் விட்டு தரேன்னு சொன்னதுக்கும் சரின்னா, இப்ப நான் விட்டு தர வேணான்னு சொன்னாலும் சரின்ற. நான் தான்ப்பா உன் கால்குலேஷனு. என்னதான் அவர் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வரும். ஆனா இப்பப்பா நீ சும்மா எதையாவது போட்டு கல்பிங்கன்னு. மாமா நீ உடனே கிளம்பி ரெடியா இரு. நாம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. என்னடா? மாமா அந்த முருகன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுகிறாரு மாமா. அவன் கரெக்டா தான்டா சொன்னான், நீ தான் கன்ஃபியூஸ் ஆயிட்ட. நான் மாமா நீ மாமா இப்பதான் மாமா இங்க இருந்தாரு. அதுக்காண்டி எங்க போனாரு? பாசிதா, நில்லுங்க. வெளியில போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சொல்றேன். அதான் நாமினேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு இல்ல, மறுபடியும் எதுக்கு இங்க? வேற டாக்குமெண்ட் ஏதாவது கேட்டாங்களா? நீங்க கையெழுத்து போடணுமா? நான் வேணா மலருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? இல்ல வேண்டாம். உமாக்கு ஃபோன் பண்ணட்டுமா? யாருக்கும் பண்ண வேண்டாம். அப்புறம் எதுக்குங்க இங்க வந்திருக்கோம்? ஒரு விஷயம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
ஆனா உனக்கு தெரியாம அதை பண்ணக்கூடாதுன்னு தான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். என்ன பண்ண போறீங்க? தாக்கல் பண்ண மனுவை வாபஸ் வாங்க போறேன். என்ன பேசுறீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க மறுபடியும் வாபஸ் வாங்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன இருந்தாலும் ராஜாவை எதிர்த்து நிக்க என்னோட மனசு இடம் கொடுக்கல சீதா. அவனை நிறைய திட்டியாச்சு, அடிச்சாச்சு, அழ வச்சாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு. தனிகாச்சலம் நிக்கிறேன்னு சொன்னப்ப அவனை ஜெயிக்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னை எதிர்த்து ராஜா நிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எதிராக போட்டி போட எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க யோசிக்கிறத கூட அவன் யோசிக்கவே இல்லையேங்க. அப்பாவை எதிர்த்து நிக்கிறோன்னு அவன் நினைச்சு பார்க்கவே இல்லையே. இல்ல சீதா, வேண்டாம். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்க இப்படிலாம் யோசிக்கிற ஆளே இல்லையே. குடும்பம் தான் முக்கியம்னு நினைச்சா அவரை விட்டு தர சொல்லுன்னு கேட்டான்ல, அவன் யாரு? நம்ம புள்ள, நம்ம மூத்த புள்ள. ஆமா சீதா, அவனை எதிர்த்து போட்டி போட என் மனசுக்கு ஒப்பவே இல்லை. இது நான் பாக்குற அப்பா இல்லையே, வேற மாதிரி வித்தியாசமா இருக்காரே. நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இதுல என்ன கஷ்டம்? எனக்கு பயமா இருக்கு சீதா. என்னங்க பயம்? இந்த தேர்தல் என்னையும் ராஜாவையும் மொத்தமா பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு சீதா. அரசியல்ல ஒரு போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வார்த்தைகளை வாரி இறைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அதே நிரந்தரமா கசப்பாயிடக்கூடாது. அதுக்கு பேசாம நான் விலகிடுறதா நல்லதுன்னு தோணுது. அவன் சின்ன பையனா இருக்கும்போதே அவனை பத்தி நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவன் பெரியவன் ஆகும்போது என்னை விட நல்ல வேலைக்கு போகணும், என்னை விட நிறைய சம்பாதிக்கணும், என்னை விட வசதியா இருக்கணும், என்னை விட சந்தோஷமா இருக்கணும், என்னை விட நிம்மதியா இருக்கணும்னு எல்லாம் என்னை விட பலபடி மேல இருக்கணும்னு நினைச்சேன். நான் வாழ்க்கையில என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சனோ அதை விட அதிகமா அவன் பண்ணணும்னு நினைப்பேன். இப்பவும் என் மனசுக்குள்ள அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நான் ஜெயிச்சு அவன் தோத்து போயிட்டா அது என்னோட தோல்வியா தான் இருக்கும். நான் விலகிட்டா அவன் ஜெயிச்சு சந்தோஷமா இருப்பான்ல. சரி வாசிதா. யோ, என்னையா புருஷனும் பொட்டாட்டியும் பிரச்சாரத்துக்கு போகாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சீதா. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? எங்க உங்க எடுபடிங்களா? எங்க என்னோட வேட்புமனுவை நான் வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். அப்பாடா, இது எலெக்ஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தோல்வி பயம் வந்துடுச்சா? அவர் என்னைக்குமே எதுக்குமே பயந்ததில்லை. பயப்படலன்னா இப்படி யாருக்கும் தெரியாம காதும் வச்ச மாதிரி ரகசியமா வந்து ஏன் வாபஸ் வாங்கணும்? என்னையா செலவுக்கு எதுவும் பணங்கன்னு வேணுமா? எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளியா. எப்படி இருந்தாலும் நீ என் சம்பந்தி தானே. இங்க பாருங்க சீதா, இரு. இந்த எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான். அதுக்காக நான் பயந்துட்டேன்னு மட்டும் நீ நினைக்காத. ஆனா கடைசி நேரத்துல நீ ஆளை மாத்தி ராஜாவை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் இதுல இருந்து விளைவிக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினைச்சு வாபஸ் வாங்க வந்த. நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சையா. கடைசியில அவ்வளவுதானா நீ? உன்னோட வீரம் விவேகம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தானா? நீ பெத்து வச்சிருக்கிய ரெண்டாவது பையன், அதான் என் மாப்பிள்ள கோழ பையன். அவன் ஏன் இவ்வளவு கோழ பையனா இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு போச்சு.
அது உன்கிட்ட இருந்து தான் அவனுக்கு வந்திருக்கணும். இருக்காதா பின்ன? அவரை விதை போட்டா துவர செடியா முளைக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள 4 செவுத்துக்குள்ள வச்சு அடிக்கிறதும் உதைக்கிறதுமா இருந்துகிட்டு இன்னைக்கு பொது வாழ்க்கைன்னு வந்த பிறகு அவனுக்கு பின்னால நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சதும் அப்படியே பொட்டி பாம்பா உன் வீட்டுல பிள்ளைங்களுக்கு கூட தெரியாம வாபஸ் வாங்க வந்திருக்கியே. இப்படி பயந்துகிட்டு வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என் பிள்ளைய எதிர்த்து நின்று தான் ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றியோ பதவியோ எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் வாபஸ் வாங்க வந்தேன். யோ 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 போதுயா உன் பவுசெல்லாம். என்னுடைய ஆள் பலம், செல்வாக்கு, அரசியல் பலத்துக்கு முன்னாடி உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் வாபஸ் வாங்க வந்திருக்க. நீ மட்டும் உண்மையிலேயே தில் இருக்கிற ஆளா இருந்தா நின்னு காட்டியா பார்க்கலாம். அப்போ ஒத்துக்கிறையா இந்த மார்க்கண்டையா எனக்கு தகுதியான எதிரி தானே. தனிகா என்னங்க, நீங்க சும்மா இருங்க. அவரு வாபஸ் வாங்க மாட்டார். இந்த எலெக்ஷன்ல நிப்பாரு, நின்னு ஜெயிப்பாரு.